ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படியாய். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென், ஹல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர், எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர், சோர்ந்து போவதில்லை, நடந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நடந்து விடுவதில்லை, தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர், தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தேவ வல்லமை இந்த நாளில் உங்களோடு கூட வெளிப்படும்படியா எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு கைகளை தட்டி பாடு. தேவனே என்னோடு கூட பேசுங்கப்பா. ஒன்றுக்கும் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா திறமைதி பாதுகாக்குதே, ஒன்றுக்கும் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா திறமைதி பாதுகாக்குதே, விரும்பத்தக்கதை தூய்மையானவை, விரும்பத்தக்கதை கைகளை தட்டி தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளை தியானம் செய்கிறேன்.
தேவ சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். இந்த வேளையிலும் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா என்று சொல்லி, என்னோடு கூட பேசுங்கப்பா, என்னோட இடைபடுங்கப்பா, ஒரு கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஆண்டவரே, தர்மையான வேளையிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் வசனத்தை கேட்க வந்த பிள்ளைகள் உம்முடையவர்கள், அடியான் உம்முடையவன், வார்த்தை உம்முடையது, நீரே வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா உட்கார சொல்ல, உங்களை எழும்ப சொன்னது நான் தானே, எழும்ப சொன்னது நான் தானே, அப்போ உட்கார நான் தான் சொல்லணும். எல்லாரும் சத்தமா கையை உயர்த்தி, கையை தட்டில, கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லிட்டு உட்காரும். பத்தல, கேட்கல, இப்ப கையை தட்டிட்டு உட்காருங்க. இந்த 131வது சபை நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். வாயை திறந்து ஆமென் சொல்லிட்டு இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இடைபட போகிறார். அல்லேலூயா. இந்த 131வது ஆண்டு என்ன கூட்டம்? அது டக் டக்குன்னு சொல்லணும். என்ன கூட்டம்? அது என்ன கூட்டம்? செல்வின், என் அன்பு செல்வின் தான் சொல்லிட்டு இருக்காரு. மற்றவங்க வாய் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, சொல்லுங்க. எழுப்புதல் கூட்டம். எழுப்புதல் கூட்டம்னா என்ன செய்யணும்? நீங்க எழும்பணும். உங்களை எழும்ப பண்ணுவதற்குத்தான் இந்த கூட்டம். உங்களை எழும்ப பண்ணுவதற்குத்தான் அருமையான ஐயா அவர்கள், செல்வின், எபி, இங்க இருக்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இணைந்து என்னை அழைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் நாங்கள் படுத்தாயா இருந்தோம் அப்படின்னா அடுத்து நான் சொல்ல போறேன், அப்பதான் நமக்கு தெரியும். வாசிப்போம் ஜெபத்தோடு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். போதும், உங்களுக்கு செய்தி இதுதான். இந்த எழுப்புதல் ஆராதனையிலே, எழுப்புதல் கூட்டத்திலே உங்களை எழும்ப பண்ணுவதற்காக, சபையை எழும்ப பண்ணுவதற்காக, சபையில் இருக்கான விசுவாச பிள்ளைகளை எழும்ப பண்ணுவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த கூட்டம் அநேகம் ஆயிரம் பணங்களை செலவு பண்ணி, அநேகருக்கு தெரியும்படியாய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். வெளி ஊரிலிருந்தும், வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாட்டிலிருந்தும் வந்திருக்கிறீர்கள். ஏன் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த 131வது ஆண்டிலே இந்த சபை அடியெடுத்து வைக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இதிலே ஒரு பல மாற்றங்களை உருவாக்கும்படியாய் இந்த கூட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எழும்பு சீயோனே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருடைய முகத்துல இன்னும் சரி ஆகல. நேற்று கூட்டம் நடந்ததா? நேற்று கூட்டம் நடந்தும் சரியில்லாம இருக்கீங்களே. உங்க முகத்துல ஒரு இன்னும் வெளிச்சம் வரலையே, பிரகாசம் வரலையே, வரலையே. உங்களை எழும்ப பண்ணுவதற்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். சீயோன் யார்? ஏன் எழும்ப பண்ண வேண்டும்? ஏன் எழும்பு அப்படின்னு சொல்லி நிறுத்தல. அடுத்த ஒரு வார்த்தை வருது, எழும்பு. அல்லேலூயா. அப்படித்தானே போட்டிருக்கு. எத்தனை முறை எழும்புன்னு போட்டிருக்கு? ஏன் 2 முறை போட்டிருக்கு? எழும்பு சீயோனேன்னு சொல்லலாம்ல. ஏன் எழும்பு அப்படின்னா முடிச்சு போச்சுல. கர்த்தர் ஒரு முறை சொன்னார், ஒரு முறை விளம்பினால் 2 முறை கேட்கும். ஹலோ 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 ஹலோ. ஆமென் 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 ஆமென். எழும்பு எழும்பு எழும்பு. இதுதான் தேவன். தேவன் சொன்ன, பைபிள்ல சொன்ன வார்த்தையை வச்சு எக்கோ கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. ஒரு முறை சொன்னா எப்படிங்க 2 முறை கேட்கும்? அது ஏன் தேவன் சொன்னால் கேட்கும்? ஏனென்றால் நீ எழும்ப பண்ணப்படுவதற்காக. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 2 நாளும் இதுதான், இந்த எக்கோ சத்தம் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஆமென். ஆனா நான் பிரசங்கம் பண்ணும்போது எக்கோவெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஐயா பேசும்போது எக்கோவா தான் வந்துட்டு இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா.
இந்த சபை நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய விசுவாச பாதையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் கணவனுடைய வாழ்க்கையிலே, உங்கள் மனைவியுடைய வாழ்க்கையிலே, எதிர்கால வாழ்க்கையிலே கர்த்தர் பல மாற்றங்களை உருவாக்கும்படியாய், எழும்ப பண்ணும்படியாய், ஒன்றுமில்லாமல் விழுந்து கிடக்கிற, படுத்து கிடக்கிற சில காரியங்களை மாற்றத்தை உருவாக்கும்படியாய் தேவன் செய்ய போகிற காரியங்களை குறித்தான் இந்த 2 நாள் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. சீயோன் யார்? சீயோனை குறித்து ஏன் ஆண்டவர் எழும்பச் சொல்லுகிறார்? 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், என்னோட கொஞ்சம் சீக்கிரமா அந்த வசனங்களை வாசிக்கணும். 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அல்லேலூயா. இந்த சீயோன் யார்? சீயோன் கோட்டை யார்? சீயோனில் வாசம் பண்ணினவர்கள் யார்? அங்கே பார்க்கிறோம், தாவீதே, உன்னால் இந்த சீயோனை கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் சீயோனில் இருக்கிற அந்த ஜனங்கள் யாரு? குருடர்களும் சப்பானிகளும் உங்களை என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள் என்று தாவீதிற்கு ஏளனமான வார்த்தையை அனுப்புகிறார்கள். ஆனால் தாவீது அமைதியாக அல்ல. தாவீது அந்த சீயோனின் அந்த கோட்டையை தகர்த்து சீயோனின் கோட்டைக்குள்ளாக நுழைந்து சீயோனிலுக்கான ஜனங்களை பிடித்து சீயோனிலே ஆளுகை செய்யும்படியாய் தாவீது அதற்குள்ளாக பிரவேசித்தான். இதை கர்த்தரே அவனுக்கு செய்து கொடுத்தார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருக்கிற இடத்திலே, கஷ்டப்பட்டிருக்கிற இடத்திலே, கண்கள் தெளிவில்லாத இடத்திலே, காது கேட்கப்படாத இடத்திலே, எழுப்பி நடக்கப்பட முடியாத மனிதர்கள் மத்தியிலே இருந்த அந்த சீயோனை தாவீது என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன் பிடித்தான். அதை அவனுக்கு சொந்தமாக்கி கொண்டான். இப்பொழுது அது தாவீதின் கோட்டை, இப்ப தாவீதின் நகரம். இதுவரைக்கும் அது சப்பானிகள் இருந்த இடம், குருடர்கள் இருந்த இடம் என்று பெயர் பெற்றிருந்த அந்த இடத்தை தாவீது ஆளுகை செய்யும்படியாய் கடந்து வந்து அதை அவன் பிடித்து கொண்டான். அல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த ஏற்றக்கோடு சால்வேஷன் ஆர்மி திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. குருடர்களைப் போல, சப்பானிகளைப் போல நாம் சீயோனிலே காத்து கிடக்கிறோம், சீயோனுக்குள்ளாக இருக்கிறோம், நம்ம சீயோன்ல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தரை மாற்றுவதற்குத்தான் இந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில இது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நகரமாய் மாற்றும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதற்காக தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு இடத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த சீயோனின் நகரத்துல வாசம் பண்ணும்படியாய் இப்ப யார் வந்திருக்கான்னு தெரியுமா? 128ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் சீயோனில் இருக்கிறாராம். அல்லேலூயா. இப்ப எங்க யார் இருக்கா சீயோன்ல? சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிற இடம் தாங்க சீயோன். கர்த்தர் இருக்கிற இடம் தாங்க சபை. கர்த்தர் இருக்கிற இடம் தான் சபை மக்கள். கர்த்தர் இருக்கிற இடம் தான் இந்த ஏற்றக்கோடு சால்வேஷன் ஆர்மி திருச்சபை. கையை தட்டி சொல்ல வேண்டாமா? போதும், மெதுவாச்சு. அல்லேலூயா. நமக்கு வெளியில பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஆனா நம்ம பிரச்சனை, நம்ம போராட்டம் யாருக்கு என்னன்னு தெரியல. அல்லேலூயா. வெளியில போகும்போது நமக்கு நம்ம பிரச்சனை யாருக்கு தெரியும்? நல்லா தான் இருக்கிறோம். ஆனா பிரச்சனையெல்லாம் அறிந்தவர் தேவன். அதனாலதான் உங்களுக்கு இந்த கூட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சீயோனிலே வாசம் பண்ணுகிற தேவனும் தேவனுக்கு கீழாக இருக்கிற சபை மக்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள்? 137ஆம் சங்கீதத்திலே 1வது வசனம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 137வது சங்கீதம் பாருங்க, நல்லா கவனிக்கணும்.
தேவன் வாசம் பண்ணுகிற சீயோன் எழும்ப பண்ண வேண்டும் என்று ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இங்கே சீயோனை குறித்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். தேவன் வாசம் பண்ணுகிற அந்த சீயோனை குறித்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு பாடலை பாடுங்கள், உங்கள் பாட்டை கேட்கிறோம், இனிமையாக இருக்கிறதே என்று. செல்வினை பாட விட்டா பாடிக்கிட்டே இருப்பார். அவர் பாடிக்கிட்டே இருப்பார், தொடர்ந்து பாடுவார். அவர் மூச்சு விடாம பாடுவார், கேப் விடாம பாடுவார், யார்த்தையும் மைக்கு கொடுக்காமே பாடுவார். அப்படியாப்பட்ட ஒரு பாடகர் அவர். இத மாதிரி பாட சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, சீயோனை குறித்து நாங்கள் எப்படி பாடுவது? அந்நிய தேசத்திலே சீயோனை குறித்து ஏன் அவர்கள் பாடவில்லை என்றால், அந்த நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா 1:3 அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் சீயோனிலே அவர்கள் மகா தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனுபவிக்கிறார்கள். இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. சீயோனே எழும்பு, ஏன் எழும்ப பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் வாசம் பண்ணுகிற சீயோன், கர்த்தர் வாசம் பண்ணுகிற எருசலேம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற திருச்சபை இன்றைக்கு நிந்தையையும் அவமானத்தையும், எழும்ப முடியாத சில சூழ்நிலைகளை பிசாசானவன் உருவாக்கி செபிக்க முடியாதபடி, சபைக்குள் வர முடியாதபடி, ஆண்டவருடைய அன்பை பெற முடியாதபடி, கர்த்தருக்காய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி இன்றைக்கு தடுத்து எல்லா ஜனங்களையும் அவன் கீழே தள்ளி இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சபை மக்கள் இந்த 131வது ஆண்டிலே அவர்கள் எழும்ப பண்ண வேண்டும், சபைக்காக எழும்ப வேண்டும், ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும், ஊழியத்திற்காக எழும்ப வேண்டும், இந்த ஏற்றக்கோடு சால்வேஷன் ஆர்மி திருச்சபைக்காக எழும்ப வேண்டும். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக இடங்களில் வந்திருக்கிறீர்கள், அநேக திருச்சபையில் வந்திருக்கலாம். இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை அநேக வெளி மாநிலங்கள், வெளிநாடு கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு தீப்பொறி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு அடுத்து சில காரியங்கள் நடக்க போகிறது. ஆண்டவர் அதற்காகத்தான் அந்த கூட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏதோ சும்மா வருஷம் நடத்துறோம் அப்படின்றதுக்காக அல்ல, பணம் நிறைய இருக்கிறது நடத்திட்டு போவோம் என்பதற்காக அல்ல. உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றங்களை தேவன் மாற்றப்பட வேண்டும், அவர்கள் எழும்ப பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கர்த்தர் இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் ஏசாயா 16-17 வாசிப்போம். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்லா கவனிங்க, சீயோன் குமாரத்திகளை குறித்து இங்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி இந்த வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக 1ஆம் அதிகாரம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்த பின்பாக அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போல, வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போல. ஹலோ, சீயோன் கோட்டை, சீயோன் நகரம், சீயோனில் இருக்கிற வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய அரசாட்சி இல்ல, அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிற சீயோன் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டதா? ஒரு குச்சு போல, குடிசையை போல. அல்லேலூயா. சில பேர் சர்ச்சுக்கு வந்தா பாவமா பரிதாபமா இருக்கும். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். இந்த நம்முடைய சால்வேஷன் ஆர்மி ஆரம்ப எனக்கு 131 வருஷம் இந்த சபை ஆரம்பிச்சு 131 வருஷம் ஆச்சு. நான் பின்னாடி திரும்பி பார்க்கிறேன், நம்மளே பிறந்திருக்கவே மாட்டோம். இன்னைக்கு எத்தனை இங்கே எல்லாருமே பிறந்திருக்க மாட்டோம். இந்த சபை ஆரம்பித்த நாட்கள் நம்முடைய மூதாதையர்கள் இதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டார்கள், எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார்கள். அதை நினைக்கணும், நம்ம அதை நினைக்கணும். இன்னைக்கு நம்ம அதை நினைக்கிறது இல்லை.
நேற்று சிக்கன் போட்டோமா, இன்னைக்கு மட்டன் போட்டோமா, நாளைக்கு மீன் குழம்பு போட்டோமா, அதுக்கடுத்து காய்கறி போட்டோம், ஏப்ப விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அது கிடையாது. உங்களுக்குள்ள இந்த 131 ஆண்டுல ஒரு மாற்றம் வராம இந்த இடத்தை விட்டு போக கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் எங்க என்னை கட்டி போட்டது மாதிரி இருக்கு இந்த இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் எதற்காக சபையில வச்சிருக்கிறாரு? குடிசையை போல இருப்பதற்காகவா? குச்சி போல இருப்பதற்காகவா? எல்லாவற்றையும் இழந்திருந்தோம், ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் இருந்தோம். நம்முடைய மூதாதையர்கள் அப்படித்தாங்க இருந்தாங்க. கஷ்டப்பட்டார்கள், ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். ஒரு ஓலை குடிசைய சபையை ஆரம்பிச்சாங்க. ஒரு ஓடு போட்டிருப்பாங்க, ஒரு சீட் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து கர்த்தர் இப்படியாப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாரே. இப்படியாப்பட்ட சீயோன் கோட்டைக்குள்ள இருக்கிற நீ எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மாற்றங்கள் வர வேண்டாமா? இன்னும் இருந்த இடத்திலே தான் எடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரவில்லை, மாறுதல்கள் வரவில்லை. வெந்தத துன்பம், விதி வந்த சாபம் என்றுதான் நாம் இருக்கிறோம். ஆனா வெளியில போனா வேறு விதமா பேசுறோம். நமக்குள்ள அந்த எண்ணங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு அப்படி இருந்தேங்க, இன்னைக்கு இப்படி இருக்கோம். நான் அப்படி இருக்கோம், என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. செல்வின், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பசங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு செல்வின் டேக்கம் ஒரு பையன் இருக்கான், யூஎஸ்ல இருக்கான். அப்படியா? இன்னொரு பையன் அங்க ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் இருக்கான். எங்கேயாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல. எதுக்காக கர்த்தர் உங்களை கொண்டு போறாரு? நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிறதுக்காக அல்ல. வெளி தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் எதற்காக வெளிநாட்டுக்கு கொண்டு போனார்? வெளி தேசத்திற்கு கொண்டு போனார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த சீயோன் என்கிற இந்த ஏற்றக்கோடு சபை ஏன் கொண்டு போயிருக்கிறார்? இந்த ஊரை குறித்து, இந்த ஜனங்களை குறித்து, இந்த மக்களை குறித்து ஒரு பாரம் உண்டாக்கப்படுவதற்காக. இது கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னும் உங்களுக்குள்ள இன்னும் ஒரு அசைவு வரல. நான் இன்னும் இறங்கி வரப்போறேன். அல்லேலூயா. தேவன் சில காரியங்களை செய்யாமல் உங்களை வெளியே விட மாட்டார். என்னுடைய ஆவியை உணர்ந்தா என்னன்னு தெரியல, உங்க சபை ஊழியக்காரையா சொல்லிட்டார், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்கன்னு. அல்லேலூயா. நான் என் பிரசங்கத்தை அவர் கேட்டதில்லை, என் பிரசங்கத்தை கேட்டதில்லை. நிறைய இடங்கள்ல செல்வின் தான் சொல்லுவாரு, நீங்க கூப்பிட்டு பாருங்க அப்புறம் தெரியும் அப்படின்றாரு. சில வேளையில பிரசங்கர் அப்படிதான் பார்த்தான் கூப்பிடணும். அப்படித்தான். இப்போ நான்லாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிரசங்கரை நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சபை நடத்துகிற அந்த இடத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா உழைப்பி விட்டு போயிடுவாங்க. சபையை குறித்தான ஒரு தரிசனத்தோடு நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இப்போ எனக்கு முன்பாக தலைமை உரை ஆற்றின அருமையான ரெவரன் ஐயா விவேகானந்தர் ஐயா, அப்படித்தானே ஒரு அருமையான பேர். பேரை சொன்ன வித்தியாசமா வச்சிருக்காங்க, விவேகானந்தர் ஐயா அப்படின்னு. எனக்கு கடந்த நாள் விவேகானந்தர் புத்தகத்தை நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் அவர் பேர் டக்குன்னு எனக்கு மனசில் ஆயிடுச்சு. அருமையான ஐயா அவரை உரையாற்றின பொழுது, அவரை பார்த்த பொழுது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா ஐயா அப்படி வாங்க, ஐயா அப்படி நில்லுங்க, அப்படி தள்ளி நில்லுங்க. பார்க்குறீங்களா ஐயா? பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு தான் அவர் அங்கே நிற்க சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னுடைய தகப்பனார் இப்படி தான் அங்கி போட்டு இப்படி இடுப்பில் கச்சை கட்டி அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். நான் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவன், ஐயர்வால் ஃபேமிலி. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 65 ஊழியக்கார், சிஎஸ்ஐல 35 பேர் இருக்காங்க. ரெவரண்ட்மார், கேட்டிஸ்டுகள் இருக்கிறார்கள். நான் எங்கள் ஊர் சிஎஸ்ஐ சபையில் கிட்டத்தட்ட 5 வருஷம் கோயில் குட்டியாக ஊழியம் வேலை செஞ்சேன். எனக்கு அப்போ 10 ரூபா சம்பளம். 5 வருஷம் வேலை செஞ்சு 5 பைசா வாங்காமல் நான் சபைக்கே கொடுத்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அவர் பிரசங்கம் ஒன்று பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் இதைத்தாங்க விரும்புறாரு, இதைத்தாங்க விரும்புறாரு, இதைத்தான் விரும்புறாரு. அல்லேலூயா. இதைத்தான் விரும்புகிறார். என்ன கொண்டு வந்திருக்காருல்ல. ஆமென். ஊழியமே வேணான் இருந்தேன், இந்த அங்கி போடக்கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா எங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டார் அந்த ஊழியத்தின் பாதையில. வேதனை ஐயாவுக்கு தெரியும், சிஎஸ்ஐ ஊழியங்களை பத்தி அவருக்கு தெரியும். அந்த கஷ்டங்களை எங்க அப்பா அனுபவிச்சாரு. நான் படிப்பு முடிச்சு எல்லாரும் ஊழியத்துக்காக கூப்பிட்டாங்க, எல்லாரும் நான் வரவே மாட்டேன்ட்டேன். ஏன் தெரியுமா? அதை பார்த்தே வரவேன், நான் ஊழியமே வேண்டாம் அப்படின்னு, ஊழியமே வேண்டாம் அப்படி நான் வெறுத்தேன். ஐயா உட்காருங்க.
வெறுத்துட்டேன். ஆனால் கர்த்தர் என் உச்சி முடிய புடிச்சு, நல்லா கவனி, உச்சி முடிய புடிச்சு இழுத்து கொண்டு வந்தார், ஊழியத்தில் போட்டார். அல்லேலூயா. பைபிள் காலேஜ் நான் பிடிச்சேன். முடிச்ச பின்பாக என்னுடைய அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர் எஸ்ரா சர்க்கணம் ஐயா அவர்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ அந்த இஎஸ்ஐ சபை, அவருக்கு இசிஐ சபை, அவங்களாம் சபையில் வந்து ஊழியம் செய்வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ஆசை தான். இன்றைக்கு நான் வீட்டில் அங்கி வச்சிருக்கேன், அங்கி ஆர்டினேஷன் அங்கி வச்சிருக்கேன், கயிறு வச்சிருக்கேன், எல்லாம் இருக்கு ஆர்டினேஷன். ஆனால் கர்த்தர் என்ன ஒரே இடத்துல கட்டுப்பாட்டுகள் இருக்க வேணாம்ப்பா, நீ எல்லா இடத்துக்கும் போகணும், ஏற்றக்கோடு சால்வேஷனரி சபைக்குள்ளேயும் போகணும், அதனால நீ போ அப்படின்னு என்ன அனுப்பிச்சதுனால தான் இன்றைக்கு உலகமெங்கு இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்ரீலங்கா பகுதியில் கடந்த நாட்டில் 2 வாரங்கள் அங்கே ஊழியத்திற்காக நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். அந்த இடத்துல ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அநேக மாநிலங்களை, கேரளா பகுதியிலே, ஆந்திராவிலே, அநேக இடங்களிலே கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபை இருக்கிறது. என்னுடைய மனைவி ஓஎம் என்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் அவர்கள் படித்து ஹைதராபாத்தில் அந்த பைபிள் காலேஜ் இருக்கு, அங்கே தான் முடித்தாங்க. அவங்க வெள்ளூர் சிஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து அதை ரிசைன் பண்ணிட்டு முழு நேர ஊழியத்தை என்னோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவன் BE இன்ஜினியரிங், 2வது EEE இன்ஜினியரிங், 3வது பையன் BCom. 3 பேரும் வேலையில் இருக்கிறார்கள். 3 பேர், மூத்தவன் கீபோர்டிஸ்ட், 2வது பையன் ட்ரம்ஸ் பிளே பண்ணுவான், 3வது பையன் கிட்டார் போடுவான். 3 பேரும் ஞாயிற்றுக்கிழமை எங்களோட ஊழியத்திலே வருகிறார்கள். அல்லேலூயா. 3 பேரை ஊழியத்தை அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நீ எல்லாம் படிப்பெல்லாம் கொடுத்துட்டேன், நீ என்ன படிச்சு மேலே போனாலும் சரி ஊழியத்தை செய்யணும், அதை விட பெரிய வேலை எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் நான் செல்வின்ட்டு இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஊழியத்துக்கு வந்துருங்க, நீங்க இருக்க இடத்துல நல்லா ஊழியம் செய்யுங்க, வாங்க எல்லா இடத்துக்கும் போவோம். கர்த்தர் பயன்படுத்துறார். அல்லேலூயா. இப்படி ஒரு டீமை எங்கெங்க கொடுப்பாருங்க பாருங்க. அழகா ஒரு பேட் வாசிக்கிறார், அழகா கீபோர்ட். உண்மையிலே நான் அதாவது முகதா இதுக்காக சொல்லலைங்க, வந்து உட்கார்ந்த பொழுதே செல்வின் பாடிட்டு இருக்க அந்த பாட்டுக்கு அவ்வளவு அழகா அந்த இசை உண்மையிலே போடுற ட்ராக்ல ஓடுதானே எனக்கு தோணும், அப்படி தோணும். அவ்வளவு அருமையா வாசிக்கிறார். அல்லேலூயா. இதை விட என்னங்க, இதுதாங்க உன்னதமான ஊழியம். இதுதான் உன்னதமான ஊழியம். இதனால உங்க சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எங்க அப்பாங்க செஞ்ச ஊழியத்தை அன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் செய்யற ஊழியத்தில் என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். அல்லேலூயா. குடும்பங்களிலே ஒரு அந்த அன்பு, ஐக்கியம், உறவு இருக்கணும். சீயோனை போல நாம் ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து களிகூறணும். அல்லேலூயா. நீ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொருளுக்கு, ஒரு அடி நிலத்துக்கு, ஒரு வீட்டுக்கு, ஒரு தென்னை மரத்துக்கு குடும்பத்துல சண்டை வந்துருது. ஒரு அடி நிலத்துக்கு வெட்டிடுறான். ஹலோ, விட்டு கொடு. எங்க குடும்பத்துல நான் சொல்றேன், குடும்பத்துல அண்ணன் தம்பியில் நாங்க பிறந்திருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் சொத்துக்கா, பொருளுக்கா, நிலத்துக்கா, இடத்துக்கா சண்டை வந்து நாங்க சண்டை போட்டதே கிடையாதுங்க. ஏன்னா சொத்தே கிடையாது. சொத்து இருந்தா தானே சண்டை வரும். அல்லேலூயா. சொத்து இருந்தா தானே சண்டை வரும். சொத்து இல்லைன்னா சண்டை எதுக்கு வருது? இன்னைக்கு வரைக்கும் எங்க பெரிய, நான் கேரளா போய் எங்க பெரியனை கூப்பிட்டு தேனியில ஒரு பெரிய ஜவுளி கடையில் கூட்டு போய் அவங்களுக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நான் வந்தேன். எங்க பெரிய அண்ணனுக்கு, எல்லாம் பெரிய அண்ணனுக்கு, மூத்தவருக்கு கொடுக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன கொடுங்க, சேர்த்து வச்சு 500 ரூபா கட்டா எடுத்து வச்சு என்ன செய்ய போற? செத்த பின்னாடி மாலையா போட போறான்? அதுவும் கிடையாது. அது சுற்றி எடுத்துட்டு போயிடுவான். இருக்கிற வரைக்கும் நான் சபை நடத்தி கொண்டிருக்கேன். சபையில நான் சொல்ற பிரசங்கம் இதுதான். சபை மக்களுக்கு நன்றாக வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாதவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். வேலை செய்யணும். அல்லேலூயா. நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரிசைன் பண்ணிட்டு தான் அந்த ஊழியத்துக்கு வந்தேன். அசோக் லைலண்ட் கம்பெனியில, எண்ணூர்ல அசோக் லைலண்ட் கம்பெனியில வேலை ரிசைன் பண்ணிட்டு தான் அந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு, என் உடன் பிறந்த அண்ணன் ஊழியக்காரர் இருக்கிறார், செல்வினுக்கு தெரியும். அவரே என்ன சொன்னார், வேணாம்ப்பா ஊழியம் கஷ்டம், நீ இருக்க மாட்டேனாரு. இல்ல, ஆண்டவர்கிட்ட பேசினாரு. நைட்டு இரவு 12:30 மணிக்கு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஊழியத்துக்காக வந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்கணும். இந்த ஊழியத்தில் நான் வந்து இன்றைக்கு 35 ஆண்டுகள் ஆகிறது.
35 ஆண்டுகளாக இந்த தேவ பிரசன்னமாகிய பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நான் 5 பைசா நான் கடை வாங்கவே இல்லை. கர்த்தர் என்னை அபிஷேகித்து ஆசீர்வதித்து இன்றைக்கு வரைக்கும் நடத்துகிறார், குறையில்லாமல் நடத்துகிறார். அதைத்தான் நான் ஜனங்களுக்கு போதிக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நல்ல வேலை செய்யணும், உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும். அந்த உழைக்கிற பணத்தில் ஒரு பங்கை ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஒரு பங்கை மிச்சம் பண்ணணும். சில சொல்லுவாங்க மிச்சம் பண்ணாத எல்லாம் என் பங்கு அனுப்பு அப்படின்னு எல்லாம் நம்பரை கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது, மிச்சம் பண்ணு. அல்லேலூயா. எறும்பை போல எப்படி இருக்கணும்? எறும்பை போல சுறுசுறுப்பு. எறும்பினத்தை கற்றுக்கொள்ள இன்னொன்று இருக்கு, அது சேர்த்து வைக்கும். இருக்கணும். இந்த உலகத்துல உங்களுக்காக ஒரு பங்கு இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு பங்கை ஊழியத்துக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, நல்லா வாழுங்க, நல்லா இருந்து நல்லா செத்து போங்க. தீர்க்காயுசுனா என்னன்னு தெரியுமா? தீர்க்காயுசுனா என்ன? 105 வயசுல பெட்டோட தோளும் நரம்புமா படுத்து கிடக்கிறது தீர்க்காயுசு கிடையாது. மருமக வந்து ஊத்துவா, சாப்பிட செத்து தொலைய மாட்டேங்கிற, அது அல்ல தீர்க்காயுசு. பேரம் பேத்தி இந்த கிழவன் எப்படி சத்தம் போட்டே இருக்கான், சாக மாட்டானே, அது அல்ல. நல்ல உடல் நல்ல ஒத்துழைக்கிற வரைக்கும், நம்ம வேலையை நம்மளா செய்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்து வாழ்ந்து. நேத்து தான் எங்க அத்தை பேசுனாங்க, மருமக சொல்லணும், நேத்து தான் எங்க மாமாக்கு டீ கொடுத்தேன், போயிட்டாங்களே, ஐயோ மாமா அத்தைன்னு மருமக அழுகணும். அதுதான் அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நிறைய மருமக்கமாருக்கு ஆவல் வந்து விட்டது, எப்படா பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சீயோனே, ஏன் இந்த சீயோன் இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது? ஏன் குச்ச போல மாறிவிட்டாள்? ஏன் இந்த சீயோன் குடிசையை போல ஆகிவிட்டாள் என்றால், சீயோன் என்ன செஞ்சா? 3ஆம் அதிகாரம் 16 வசனத்துல, ஏன் இந்த சீயோன் குச்சி போல, ஏன் குடிசையை போல? நல்லா கவனிங்க, நான் சொல்ற பிரசங்கம் புரியுதா? புரியுதா? நான் பேசுகிற தமிழ் புரிகிறதா? அல்லேலூயா. புரியுதுல? ஓகே, அதான் கேட்டுக்கணும். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒருத்தர் பேச்சாளர் பேச போனார். ஒருத்தர் இடைப்பட்ட வந்து, ஐயா செல்வின் மாதிரி ஐயா அப்படின்னு இருக்காரு. இடையில எனக்கு பேசுறது பிடிக்காது, நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஐயா இன்னொரு பேசாதீங்க போங்க. 1 மணி நேரம் பேசி முடிச்சிட்டார். முடிச்ச பின்னாடி அவர்கிட்ட போய் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்டிருக்காரு. இடையில வந்து பேசினார்ல அவர்கிட்ட. அப்ப அவர் சொல்லிருக்காரு, ஐயா அங்க வந்திருக்க 50 மக்களும் காது கேட்காது, அவங்களுக்கு செவிட்டு மிஷன் கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டுப்பான்னு கேட்க வந்து அதுக்குள்ள நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. 1 மணி நேரம் பேசியிருக்காரு, அவங்க யாருக்கும் காது கேட்கல. அப்படி இருக்க கூடாதுல்ல? அல்லேலூயா. நல்லா எல்லாருக்கும் கேக்குதுல, புரியுதுல? அல்லேலூயா. சீயனை குறித்தான ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்காரு, உங்க மனைவி, உங்க பிள்ளைகளை தட்டி எழுப்பித்தால் சீயோன் எழும்பு அப்படி டப டப டப. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சீயோனுக்கு ஏங்க அந்த குச்சி போல அனுபவம், ஏன் அந்த குடிசையை போல அனுபவம்? வாசிப்போம். சீயோன் குமாரத்திகள் என்னங்க? அகந்தையாயிருந்து, கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்களை சல்க் 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 சல 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 சல். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அவர்கள் சிலம்பொலிக்க நடந்தார்கள். ஆகையால் ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் உச்சந்தலையை அவர் மொட்டையாக்குவார், மானத்தை. ஏன் சீயோன் குமாரத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? ஹலோ, என்னையா 131வது வருஷத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்போம்னு வந்தா இப்படி மொட்டையாக்குவாரு, சொட்டையாக்குவாருன்னு சொல்றீங்களா? அப்படிங்களா? உங்களை இதுல இருந்து மாத்துறதுக்கு தான் எங்க இருக்கிறத சொல்லித்தாங்க, அதுக்குரிய விடைய சொல்ல முடியும், ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். உங்களை செக் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு.
வாயை திறங்க, கண்ணை திறங்க, பாருங்க, மூச்சு விடுங்க. டாக்டர் சொல்ற செய்யறோம். அதெல்லாம் செக் பண்ண பின்னாடி தான் பிளட்டை செக் பண்ணணும். உள்ள உங்க ஹார்ட்டை பார்க்கணும், எங்கெங்க அடைப்பு இருக்கு என்னன்னு. அதை பார்த்தா தான் அதுக்குரிய மருந்து கிடைக்கும். இன்னைக்கு நாம ஏன் படுத்த நிலைமையில இருக்கோம்? ஏன் எழும்ப முடியல? ஏன் மாற்றங்கள் இல்ல? ஏன் வீடு கட்ட முடியல? ஏன் வேலை வாய்ப்பு வரல? ஏன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல? ஏன் நன்மையில குறைந்து போய் இருக்கிறோம்? ஏன் உயர்வு இல்ல? தேவனுடைய பிள்ளையே, சீயோனா இருக்கிற நீ உன் வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டிய காரியங்களை செய்யாமல் செய்யப்படாத காரியங்களை செய்கிறதுனாலே இன்றைக்கு அநேக நேரத்திலே, அநேக வேளைகளிலே தடுமாற்றங்கள், குறைவுகள், வெறுமைகள், மொட்டையான அனுபவம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஹலோ, புரியுதாங்க? அதைத்தான் கர்த்தர் உங்களோட சொல்லிட்டு இருக்கிறாரு. அதைத்தாங்க கர்த்தர் உங்களோட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வேணும், உங்க குடும்பத்துல வேணும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேணும், உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கையில வேணும். எத்தனை நாள் மனபாரத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிறாய் சீயோனே? இன்றைக்கு அந்த அழுகையின் கூக்குரலை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விலகிட்டோம். ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிப்போம். டக் 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 வாசிக்கணும். ஏசாயா 59 2 3. நல்ல கவனிங்க. சீயோன், ஏன் இந்த நிலைமை? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாமல் முகத்தை உங்களுக்கு மறைத்து விட்டார். 130 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ என்பது நமக்கு தெரியாது. போன வருஷம் நீ எப்படி இருந்தையா இல்லையா அது வேற. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில், இந்த எழுப்புதல் ஆராதனையிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கும் தேவனுக்கும் ஏன் ஒரு பிரிவினை, உனக்கும் தேவனுக்கும் ஏன் ஒரு பிளவு என்றால் வேற ஒன்றுமில்லை. நீ செய்த பாவங்கள், நீ செய்த அக்கிரமங்கள், நீ செய்து கொண்டிருக்கிற சில தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளினாலே இன்றைக்கு பிளவு வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையும் போராட்டமும் பிளவுகளும் எங்க உருவாகிறது? பாவம் வந்தாச்சுன்னா போது எல்லாம் வந்துடும். தேவனுக்கு நமக்கு இப்ப கான்டாக்ட் கிடையாது. செபிக்கிறோம், பதில் இல்ல. உபவாசிக்கிறோம், விடுதலை இல்ல. காணிக்கை கொடுக்கிறோம், வளர்ச்சி இல்ல. ஏன்? தீர்மானிக்கணும். எதுக்கு இப்படி இருக்கிறோம்? ஏன் சொல்லுங்க. வீட்டில் இருக்க உடஞ்ச ஓட கூட இன்னும் மாற்ற முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த நிலைமை? என் நிலைமையை கர்த்தர் மாற்ற வேண்டும். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாதீங்க, நான் சொல்றத சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கும் என் தேவனுக்கும் மெதுவா மெதுவா சொல்லுங்க. வெளியில கேட்க கூடாது. மெதுவா. ஒரு வாரமா நான் பிரசங்கம் பண்ணி இன்னைக்கும் கூட்டத்தை நடத்தி இங்கே வந்து கூட்டத்தை முடிச்சு நைட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் 4:30க்கு எழும்பி 4:30 மணிக்கு அதிகாலை எழும்பி அங்கே முதல் ஆராதனை முடிச்சு இன்னொரு ஆராதனை முடிச்சு அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடி இங்கே நாளைக்கு எங்கள் கூட்டத்துக்கு வரணும். அதை முடிச்சுட்டு போயிட்டு மறுபடி திங்கட்கிழமை எனக்கு தென்காசியில் மீட்டிங். அல்லேலூயா. எப்படி வான்கோழி பிரியாணி சாப்பிட்டது மாதிரி பிரசங்கம் வருதா? வருதா வரலையா? மதியம் வீட்டம்மா எனக்கு சாம்பார் ரசம் சோறு தான் கொடுத்தாங்க, ஒன்றும் சாப்பிடலை. இங்கே பிரியாணி சாப்பாட்டினால வர்ற பிரசங்கம் அல்ல. தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருந்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஒரு மாற்றம் வேணுமா? மாற்றம் இல்லாத நிறைய பேர் எங்க ஆண்டவர் எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் மாற்றத்தை உருவாக்குவதற்குத்தான் கர்த்தர் இந்த நாள்ல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் பிளவு? ஏன் பிரச்சனை? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் வருகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். போதும் ஆண்டவரே, இதோடு நான் விட்டு விடுகிறேன், இதோடு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வெட்டிலே போறோம், மறுபடியும் செய்யறோம். இந்த ஆராதனையில நான் விட்டுறேன், தேவனுக்கு பிரியமில்ல எல்லா காரியத்தையும் விட்டுறேன்.
தண்ணி அடிக்கிறது, பீடி கொடுக்கிறது, வெத்தலை போடுறது, இது மட்டும்தான் பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இருக்கு. உன் மாமாவை கவனிக்காது, உன் மாமிய கவனிக்காது, உன் புருஷனை மதிக்காது, மனைவி மேல அன்பு செலுத்த, இதெல்லாம் பெரிய பாவம். இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இது என்ன வீட்டுக்குள்ள நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனி. கணவனை மனைவி மதிக்கல, ஆண்டவர் போட்டு தள்ளிடுவார் அப்படின்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்குன்னு வைங்களேன். கேட்போமா கேட்க மாட்டோமா? சொல்லுங்க. உண்மையிலங்க ஆண்டவர் மன்னிக்கிறவர் ஆயிட்டாரு. அதனால மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மனைவியிடத்தில் அன்பு செலுத்தாத கர்த்தர் கழுத்தறுத்துருவாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாமியையும் மாமனையும் மதிக்காத மருமகளை நடுரோட்டில் கல்லெறியணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் செய்வது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இது எல்லாம் நீ செய்யறதுனால மாமாவுக்கும் மாமிக்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் ஒரு பிளவு அல்ல. நீ தேவனுக்கு உனக்கு ஒரு பிளவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாய். எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாயோ, சீயோனே, நீ உன்னை எழும்ப பண்ணாதபடி நீ படுத்தே கிடக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. போதும், இதுவரைக்கும் இந்த சீயோன் பட்டது போதும், கஷ்டப்பட்டது போதும். அல்லேலூயா. இருந்தது போதும், இப்படியே படுத்து கிடந்தது போதும், வெறுமையானது போதும். இதெல்லாம் கர்த்தர் ஒரு மாறுதலை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா? இப்படி பிரசங்கம் கேட்டா எப்படியா சந்தோஷமா இருக்கும்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடங்கொண்டு பெருகுவாய் அப்படின்னு கேட்டாத்தாயா சந்தோஷமா இருக்கும். எங்க இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்குள்ள சீயோனா உன்னை மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா, சத்தமா. ஏன் இன்னும் தடுமாற்றத்தோட இருக்கீங்க? இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது எழும்ப பண்ணின சீயோனா தான் வெளியே போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத ஒரு சீயோனாக அல்ல, எல்லாம் உடையவர்களாய் நீங்கள் மாற்றப்பட்டவர்களாத்தான் போகணும். ஆமென், ஆமென். இப்ப கர்த்தர் இப்படியாப்பட்ட சீயோனை, ஒன்றுமில்லா இருக்கிற சீயோனை இப்ப என்ன செய்ய போகிறார்? இன்றைக்கு என்ன செய்ய போகிறார்? வாசிப்போம் 76ஆம் சங்கீதம் 2வது வசனம். வாசிப்போம் 76ஆம் சங்கீதம் 2வது வசனம். நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. குச்சு போல இருந்த சீயோனை, குடிசைய போல இருந்த சீயோனை, மொட்டையாக்கப்பட்ட சீயோனை கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கிறார்? இந்த 131வது சபை எழுப்புதல் ஆராதனையின் மூலமாக, இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார். இப்ப வாசிங்கம்மா. அவருடைய கூடாரம், அவர் உன் குடும்பத்திலே உன்னோடு கூட இந்த சபையிலே அவர் வாசம் பண்ணும்படியா இந்த 131வது ஆண்டிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த சபையில யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? காணிக்கை கொடுக்காதால வெளியே போயிரு, சந்தா கட்டாதால வெளியே போயிரு, உறுப்பினரெல்லாம் வெளியே போயிரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஆண்டவர் காணிக்கையும் கொடுக்கல, நம்ம ஆண்டவர் சந்தாவும் கொடுக்கல, நம்ம ஆண்டவர் உறுப்பினராகவும் இல்லை, அவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆப்பிரிக்கன் சர்ச், அதாவது ஒரு வெளி தேசத்தில் அங்கே கருப்பு வெள்ளையர் மக்கள் இருக்கிறார்கள், கருப்பு வெள்ளையர்கள். அந்த சர்ச்சில் வெள்ளையர்கள் உள்ளே போய் ஆராதிக்க வேண்டும், கருப்பர்கள் வெளியே நிற்க வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு சபை. கருப்பர்கள் உள்ள வரக்கூடாது, உள்ள வெள்ளையர்கள் தான் ஆராதிக்க வேண்டும். கிறிஸ்தவ சபை, அங்க ஆராதனை நடக்கிறது, பாடல் இருக்கிறது. ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு மனிதன் வெளியே, சபைக்கு வெளியே, கேட்டுக்கு வெளியே முழங்கால் படிட்டு நிற்கிறான். பக்கத்தில் ஒருத்தர் வயசானவர் அவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த ஒதுக்கப்பட்ட கருப்பின மக்கள் இடத்தை சேர்ந்த அந்த ஆள், அந்த வயசானவர் கேட்கிறாரு, ஐயா, நான் தான் கருப்பின மக்களை என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் வெளியே இருக்கிறேன், சர்ச்சுக்குள்ள 10-20 வருஷம் ஆச்சு,
நான் உள்ளேயே போக முடியலையா, என்னை வெளியவே நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த முதியவற்றை அவர் புலம்புகிறார், அந்த கருப்பினத்தை சேர்ந்தவன். அப்பொழுது பக்கத்தில் இருந்த முதியவர் சொல்கிறார், நீனாச்சும் 10 வருஷம் தான் உன்னை வெளியே வச்சிருக்கான், இந்த சபை கட்டி 25 வருஷம் ஆச்சு, 25 வருஷமா என்ன வெளியே தான் உட்கார வச்சிருக்கான். யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். நான் தாப்பா ஏசாமி அப்படின்னு இருக்கிறாரு. புரியுதா? இன்னைக்கு நாம் எல்லாம் உள்ள இருக்கிறோம். உள்ள இருக்க வேண்டியவர்கள் இல்ல, தேவன் இல்ல, ஆண்டவர் இல்ல, பிதா இல்ல, குமாரன் இல்ல, பரிசுத்தாவினர் இல்ல, எல்லாம் வெளியே. அல்லேலூயா. ஆரம்ப நாட்டில் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பிள்ளை சபையில் அபிஷேகம் பெற்று அபிஷேகத்தில் நிறைந்து விட்டால் என்னுடைய தகப்பனார் அந்த பிள்ளையை உச்சி முடியை பிடிச்சி வெளியே கொண்டு விட்டுட்டாரு. நடந்தது நான் பார்த்திருக்கேன். என்ன அபிஷேகம், அந்நிய பாஷை, என்ன போ. இன்னைக்கு அந்த சபையில் அபிஷேகத்தோடு அந்நிய பாஷையோடு நான் போய் செய்தி கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்க வேண்டியது இல்லாம இல்லாது இருந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? ஹல்லேலூயா. நான் சொல்றேன் கேளுங்க, சபைக்குள்ள நீங்கள் இருப்பது தேவன் ஆளுகை செய்கிற விதம் உங்களை பார்த்தாவே தெரியும். ஹல்லேலூயா. உங்க நிலைமை மாறணும், உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாக்கப்படணும். தேவன் ஆளுகை செய்கிற இடம். வாசிங்க ஏசாயா 14 அதிகாரம் 32வது வசனம். ஏசாயா 14:32 வாசிப்போம். ஏசாயா 14:32. நல்லா கவனிங்க, முதல்ல வாசிமா. இப்பொழுதும் ஸ்தானாதிபதிகளுக்கு மறு உத்தரவு. இந்த 131வது சபை எழுப்புதல் ஆராதனையிலே கர்த்தர் பிரத்யட்சமாய், ஹலோ நல்லா கவனிங்க, வெளிப்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை என்னவென்றால், அல்லேலூயா. இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க எல்லாம் கையை தட்டிட்டே இருக்கணும். கர்த்தர் சீயோனை ஸ்திரப்படுத்துகிறார். அம்மா நீங்க முன்னாடி வாங்கம்மா, அப்படி வாசிட்டே வாம்மா, இங்க வாம்மா, முன்னாடி வந்து நீ வாசிமா. அழகா வாசிக்கிற, வெளியே ஏமா நிக்கிற? வாசிமா, அப்ப வாசிமா. சொல்லப்படும் கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்துறாரு. சிறுமையானவர்கள் திடன் பண்ணப்படுவார்கள். தங்குவார்கள். வாசிமா என்பதே. அடுத்து 16, 17மா. பின் எந்த வசனம் வாச? 14ஆம் அதிகாரம் 32 வாசியா? அதத்தான். இப்ப எல்லாரும் எடுத்துக்கங்க, எல்லாரும் அந்த வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க. கர்த்தர் இந்த நாளிலே சீயோனை குறித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை அது. எல்லாரும் வாசிக்க போறோம். 14ஆம் அதிகாரம் 32வது வசனம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இப்போதும் சொல்லுங்க. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த 131வது சபை ஆராதனை விழா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சீயோனே திடனற்று போய் பலனற்று போய் ஒன்றுமில்லாமல் இருக்கிற சீயோனே, கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய வீட்டையும் இந்த சபைக்கு அவர் ஸ்திரப்படுத்துகிறார். கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபைக்குள்ளே எந்த காரியத்தினால், நல்லா கவனிங்க ஆண்டவருடைய வார்த்தை, சிறுமைப்படுத்தப்பட்டாயோ, சிறுமையான காரியத்தில் இருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை திடன்கொள், திடன்கொள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெருகுவாய், நீ வளருவாய், மேன்மையாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க பிரசங்கம் தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை. இந்த 131வது ஆண்டுக்கு பின்பாக கர்த்தர் உங்க குடும்பத்தை என்ன செய்ய போகிறார், உங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்ய போகிறார், உங்க வாழ்க்கைக்காக என்ன செய்ய போகிறார் என்கிற அற்புதமான வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. இதிலே சிறுமையானவர்கள், இந்த சபையிலே சிறுமையாயிருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வார்களா? திடன் கொண்டு தங்குவார்கள். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் எதனால நீ சிறுமைப்படுத்தப்பட்டாய், எதனாலே நீ விளக்கப்பட்டாய், எதனாலே நீ ஒதுக்கப்பட்டாய்,
கர்த்தர் இந்த நாளிலும் இந்த சபைக்குள் இருக்கிற உன்னை கர்த்தர் உன்னை தங்கி ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணும்படியாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருநெல்வேலி சுத்தமல்லி பேட்டைங்கிற இடத்திலிருந்து ஒரு குடும்பம் திருச்சபைக்குள் வந்தார்கள். அந்த தாயார், அந்த சகோதரியானவர், அவர்கள் பிசாசின் கிரியை, பிசாசு பிடித்து 5 ஆண்டுகள் எங்கெங்கயோ போயிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் அலைந்து செலவு பண்ணி 5 பைசா கூட இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, பழைய ஆடைகளை உடுத்துவதும், எங்கேயாவது ரேஷன் அரிசி கூட கிடைக்காத சூழ்நிலை அவர்கள் கஷ்டப்பட்டு கிடந்தார்கள். ஏனென்றால் இந்த பிசாசு பிடித்த அந்த அம்மாவை வைத்துக்கொண்டு அவருடைய வீட்டுக்காரர் செய்யற வேலை செய்யற பணம் போதவில்லை. 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். வீட்டில் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன பிள்ளைகள், சாப்பாட்டுக்கு வழியில். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய திருச்சபைக்குள் வந்தார்கள். வந்து அவர்கள் ஒரே ஆட்டம் ஆடி முன்னாடி வந்து அப்படி விழுந்தாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண, உபவாசம் போட்டோம். கர்த்தர் அந்த சகோதரிக்கு 5 ஆண்டுகள், அவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 5 பேருக்கு சாப்பாடு பண்ணி வைப்பாங்களாம். இந்த அம்மா எழும்பி 5 பேர் சாப்பாட்டையும் சாப்பிட்டு படுத்துக்குமா, வேலையை செய்யாது, படுத்த படுக்கையா இருக்கும். யார்ட்டையும் பேசுறது இல்லை, சாப்பிட படுக்க, சாப்பிட படுக்க. எங்கேயாவது கூட்டு போனா ஆடும், ஆடிக்கிட்டே இருக்கும், விடுதலை இல்லை. கடைசியாக நான் சுத்தமில்லை ஒரு ஓப்பன்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் பேசும் பொழுது அபிஷேகத்தை நடத்தும் அந்த அம்மா ஓடி வந்து விழுந்து, அந்த குடும்பம் எல்லாம் அப்படி சபைக்கு வந்தாங்க. அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் 5 ஆண்டு காலமாக விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த சகோதரியை கர்த்தர் விடுவித்தார். சபைக்குள் வந்தார்கள், மாற்றப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள், சுகம் பெற்றார்கள். அப்படியாப்பட்டிருந்த அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பல மாற்றங்களை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ₹1 கூட அவங்க சபையில வந்து காணிக்க போட முடியாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை, கஷ்டப்பட்ட சூழ்நிலை. நாங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது நாங்கள் சில உதவிகளை செய்திருக்கிறோம். அப்படியாப்பட்ட சூழ்நிலை அந்த மக்களை சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். வெறுமையாய் ஒன்றுமில்லாதவர்களாய் வந்த அந்த பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை அந்த தேசத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ₹1 கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்த அந்த சகோதரனை போன வாரம் என் கையில 7 கவர்ல காணிக்கை கொண்டு வந்து என் கையில கொடுக்கிறார். 7 கவர்ல கொடுக்கிறார். கர்த்தர் அவர்களை அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீ திருச்சபைக்குள்ள, இந்த சபைக்குள்ள, இந்த ஏற்றக்கோடு சால்வேஷன் திருச்சபைக்குள்ள நீ வந்து விட்டாய் என்றால் கர்த்தர் உன்னுடைய இல்லாத நிலைமைகளை மாற்றி, வெறுமைகளை நீக்கி, சீயோனை போல உன்னை அஸ்திவாரப்படுத்தி, கர்த்தர் எந்நாளும் இதிலே உன்னை தங்கும்படியாய், உன் சந்ததிகளை தங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இங்க சர்ச்சுக்கு வந்து 1 வருஷம் நல்லா இல்லாம இருந்தேன்னா எப்படி இருக்கும்? 5 வருஷமா நம்ம இருக்கோம், மாற்றமே இல்லை. 10 வருஷமா இங்கதான் வர்றேன், ஒண்ணுமே நல்லா இல்லையா, என்ன செய்ய? எங்கேயாவது போயிடலாமா? எங்க போவ? ஹலோ, எங்க போவ? நான் சொல்றேன் கேளுங்களேன், நீ எந்த நேரத்தில் கஷ்டப்பட்டாலும் இதே இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை இதே இடத்துல ஆசீர்வதிக்கிறத இந்த கையை கை பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்சம் ஏத்தியா, வாலிபம் ஏத்துங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஐயா, அந்த கதவை திறந்துக்கலாமா? கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றார்? மறுபடியும் அந்த வசனம் வாசி, இந்த வசனத்தை வாசி. இப்போதும் வாசிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படியாய் இந்த 131வது இந்த சபை ஆராதனை விழாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அதுல கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிங்க. அவர் அஸ்திவாரப்படுத்துவோம் குடும்பத்தை. இதுவரைக்கும் ஆட்டி அசைத்துக் கொண்டிருக்க பிசாசை விரட்டி, கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி அணைத்துக் கொண்டிருந்த, அசைத்துக் கொண்டிருந்த விசுவாசத்தை, உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய உடல்நிலை பாதிப்பை, உன்னுடைய வருமானத்தை கெடுத்துக் கொண்டிருந்த சத்துருடைய போராட்டங்களை கர்த்தர் இந்த ஆராதனை மூலமாக கர்த்தர் வெளியேற்றுகிறார். கையை தட்டி, கையை தட்டி. ஆமென், ஆமென். வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்றாரு, அடுத்து சொல்றாரு, அந்த ஜனங்களை நான் அவர்கள் ஸ்தானத்திலே என்ன செய்வேன்?
அஸ்திபாரப்படுத்துவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஆண்டவர் அஸ்திபாரப்படுத்துறார், அஸ்திபாரப்படுத்துகிறார், அஸ்திபாரப்படுத்துகிறார், அஸ்திபாரப்படுத்துகிறார். விசுவாசத்தோடு கையை தட்டி சொல்லுங்க, அஸ்திபாரப்படுத்துகிறார் என் தேவன் என்ற என் குடும்பத்தையும் இந்த சால்வேஷன் ஆர்மி திருச்சபையிலே அஸ்திவாரப்படுத்துகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். உன்னை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை, உன் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்ய போகிறார். தேவன் விளம்புகிற வார்த்தை, சீயோனே உன்னை கர்த்தர் அஸ்திவாரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக கொடுக்கிறார்? சீயோனே, ஒன்றுமில்லாமல் ஒன்றுமில்லாமல் அசைந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் இந்த சபையிலே ஸ்திரப்படுத்தும்படியாய் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். 87 சங்கீதம் 5, 6, 7 வாசிப்போம். 87 சங்கீதம் 5, 6, 7 வாசிப்போம். இப்ப கர்த்தர் அடுத்து சொல்றாரு, சீயோனை குறித்து சொல்றார் பாருங்க. 131 வருஷம் இந்த சபையிலே வயசானவங்க நான் தாய் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? சிலர் வயசானவங்க சொன்னா ஏதாவது நினைச்சிடறாங்க, யாரை பார்த்து வயசாளி அப்படின்றாங்க. இந்த சபையில வயசானவங்க, நான் ரொம்ப வருஷமா அந்த சபையில் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? ஓ, எல்லாருமே 10 வயசு 15 வயசா இருப்பீங்க போல. இப்ப ஆண்டவர் சொல்றாருங்க, வாசிங்கம்மா, வாசிங்க. கர்த்தர் இல்லம்மா, முதல்ல வாசிங்க 5 இருந்து. சீயோனை குறித்து இந்த 130 நல்ல சொல்றேங்க. நீங்க இதை குறிப்பு எடுக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, எழுதுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நாளைக்கும் இன்றைக்கும் கர்த்தர் தீர்க்கதரிசனமான வார்த்தையை ஏதோ சும்மா இல்ல, ஏதோ உங்களுக்கு ஏதோ சொல்லிட்டு போறதுக்காக இல்ல, இந்த சபையை குறித்தும் சபையில் இருக்கிற உங்களை குறித்தும் உங்கள் சந்ததிகளை குறித்தும், இந்த பிள்ளைகளா இருக்காங்கல்ல, உங்கள் சந்ததிகளை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். அல்லேலூயா. ஏதோ சும்மா வந்து 2 வார்த்தையை சொல்லிட்டு போறது அல்லங்க. கர்த்தர் உங்களோட பேசணும், உங்களுக்காக கிரியை செய்யணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? சீயோனை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்படுகிற நாள் வரும். ஹல்லேலூயா. என்னதுங்க? உன் சந்ததிகளை குறித்ததான தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைகளை குறித்தான தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்படுகிற. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்கம்மா 6 வசனம். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது தொகையிடுவார். அடுத்து நல்லா கவனிங்க, வாசிங்க மருந்து. நீங்கள் நல்ல சத்தமா வாசிங்க. எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் இப்ப இந்த 136 வருஷத்துல இப்ப ஊற்றுக்கள் இந்த ஆராதனையிலே, இந்த எழுப்புதல் ஆராதனையிலே அது புறப்பட்டிருக்கிறது. கையை தட்டி அல்லேலூயா. ஏங்க, உங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாருங்க, உங்க பிள்ளைகளை குறித்து சொல்றாருங்க. இப்ப கையை நீட்டி சொல்லி எழுப்பி விட்டுருவேன். அதுக்கு நேரம் போயிட்டு இருக்கு. அதனால நான் சொல்லாம சொல்லி பேசிட்டு இருக்கிற ஆண்டவர் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். சிலருக்கு இப்பயே பயம் வந்துருச்சு, ஒருவேளை எழுப்பி விட்டுருவாரோ. செல்வின் வெளியில போய் கதவை அடைச்சிருங்க. கதவை அடைக்க வேணாம், செல்வின் நின்னாவே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்பி விடணும், இப்பதான் சரியான்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. இந்த 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 பலிபீடத்திலிருந்து நீரூற்று புறப்படுகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் நீரூற்று, செழிப்பின் நீரூற்று, நன்மையான நீரூற்று புறப்பட போகிறது. இந்த 136வது ஆண்டு இந்த எழுப்புதல் ஆராதனையிலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு நீரூற்றை புறப்பட வைத்திருக்கிறார். சீயோனே,
குச்சி போல, குடிசை போல, மொட்டையடிக்கப்பட்ட நிலைமையிலே, இழந்த நிலைமையில் இருந்த உன்னை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். மாறுதலை கொடுக்க போகிறார் இந்த சபை எழுப்புதல் ஆராதனை மூலமாக. வாசிமா, வாசிங்க 7வது வசனம். அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க, என்னுடைய ஊற்றுக்கள். இப்ப நல்லா கவனிங்க, ஊற்றுக்கள் கண்ணுக்கு தெரியாது. ஊற்று எங்க இருக்கு? ஊற்று எங்க இருக்கு தெரியாதியா? என் தலையில் இழுத்து என்ன செய்ய தெரியாதியா? தெரியாத ஒரு இடம் தான் நீரூற்று. பொக்கிஷம் என்பது தெரியாது. உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது. படித்த உன் படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் நீரூற்றை இந்த 131வது ஆண்டிலே கர்த்தராகிய தேவன், சொல்லு, கையை தட்டி சொல்லு, 131வது ஆண்டிலே கர்த்தர் எனக்காக, என் குடும்பத்திற்காக ஆண்டவர் நீரூற்றை புறப்பட வைக்க. கையை தட்டி தேவாவில் நிறைந்து தேவனாகிய கர்த்தர் புறப்பட வைக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த சபை எழுப்புதல் ஆராதனை கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அதுதான். ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு நீரூற்றை பிளந்துட்டாரு. அல்லேலூயா. நீரூற்று பிளக்க போகிறது. ஆகார் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நானும் என் பிள்ளையும் இப்பொழுது நாங்கள் மரித்து போக போகிறோம். என் கணவனால் கொடுக்கப்பட்ட அப்பம் தீர்ந்து போனது, எல்லாம் செலவழிந்து போனது, தண்ணீரும் இல்லை, துருத்தியில் இருக்க தண்ணீரும் இல்லாமல் போய்விட்டது. நான் என்ன செய்வேன் என்கிற அங்கலாய்ப்பிலே வனாந்தரத்திலே அவள் அலைந்து கொண்டிருந்த பொழுது தேவனாய கர்த்தர் அவர் வெளிப்பட்டார். தேவனாய கர்த்தர் அவளுக்காக ஒரு நீரூற்றை புறப்பட வைத்தார். அதை போல என் தேவனாகிய கர்த்தர் இந்த 137வது ஆண்டிலே என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை சீயோனை குறித்து வெளிப்படுகிறது. சீயோனே, இதோ வறண்டு போன உன் நிலைமையை மாற்றுவதற்காக ஒரு நீரூற்று இந்த சபையின் இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படு. ஐயா, தட்டி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? தேவனிலிருந்து புறப்படுகிற நீரூற்று தான் உனக்கு ஆசீர்வாதமா இருக்குமே தவிர, நீ எத்தனை முறைதான் ஒரு பாத்திரத்தை எடுத்து குடித்துக் கொண்டே இருப்பாய் என்றால் அது தீர்ந்து போகும். நீ மனுஷனை நம்பிட்டு இருக்க. ஹலோ, மனுஷனை நம்பிட்டு இருக்க. நீ மனுஷனை நம்பிட்டு இருக்க. ஆனால் அவை உன்னை வெட்கப்படுத்தி விடும், அது உன்னை ஏமாற்றி விடும். தேவன் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை இது. உன் தாய் தகப்பன் உனக்காக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆனால் என் அன்பு மகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நீரூற்றான வார்த்தை உனக்கு அனுப்புகிறார். மனுஷனை நீ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறாய். தேவனிடத்திலே வந்துவிடு. தேவனை உறுதியாய் பிடித்துக்கொள். கர்த்தராகிய தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். ராத்திரி நீ படுக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையோட உன்னோட பேச போறார். இந்த வார்த்தை ஒரு வாலிப பிள்ளைக்காக கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை இது. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சீயோனை போல உன்னை மாற வேண்டிய ஒன்ன இன்றைக்கு ஒரு குடிசையை போல, ஒரு குச்சை போல பிசாசு மாற்றி கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால உன் குடும்பம் குச்சி போல, குடிசையை போல மாறிவிடக் கூடாது என்பதை உணர்ந்தான் ஆண்டவர் இந்த சபையினால் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நீரூற்று உனக்காக புறப்பட போகிறது. என்றென்றும் அவளுக்காக, ஆகாருக்காக ஒரு நீரூற்றை ஆண்டவர் புறப்பட பண்ணினார். அந்த நீரூற்றை கண்டு அவள் குடித்தாள், அவருடைய பிள்ளை குடித்தார்கள், அவருடைய சந்ததிகள் குடித்தார்கள். இன்றைக்கும் அந்த அரபி தேசத்திலே அந்த நீரூற்று வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை போல தேவனாகிய கர்த்தர் உனக்கென்று புறப்பட பண்ணுகிற இந்த சபையினால் ஆராதனை. நல்ல கவனிங்க, இந்த 131வது வருஷத்துல பைபிளை குறிச்சு வை, இந்த வார்த்தையை குறித்து வை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததிகளில் இருந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை புறப்பட வைக்க போகிறார். உன்னால் செய்யப்பட முடியாத காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வைப்பார். இந்த சபைக்கு செய்ய வைப்பார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க, ஆண்டவரே என்னால ஒண்ணும் முடியலப்பா, என்னால ஒண்ணும் செய்ய முடியல. இந்த வேளை நீ ஜெபத்தோடு கேட்டுக்கொண்டிருக்காய். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உன்னை குறித்து சொல்லுகிறார். உன்னை கொண்டு இந்த சபைக்கு அநேக காரியங்களை செய்யும்படியாக வைக்க போகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் தேசத்திலே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். நீரூற்று இன்றைக்கு இந்த இடத்து புறப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 52 அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 52 8 9 வாசிப்போம். கேட்கப்படும், கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். ஹலோ, கர்த்தர் உன்னை குறித்து சொல்லுகிறார். அடிபட்ட சீயோனே, மிதிபட்ட சீயோனே, கேட்பாரற்ற சீயோனே, மொட்டையாக்கப்பட்ட சீயோனே, குடிசை போல இருந்த சீயோனே, குச்சை போல இருந்த சீயோனே, கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்கப்ப. பாழான ஸ்தலங்களை பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை அவர் மீட்டுக் கொண்டார். இதுவரைக்கும் நீ துக்கத்தோடு இருந்த, வேதனையோடு இருந்த, பாரத்தோடு இருந்த, அழுகையோடு இருந்த, இழப்போடு இருந்த, கண்ணீரோடு இருந்த, கர்த்தர் இந்த எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஆறுதல் உண்டாக போகிறது, சமாதானம் உண்டாக போகிறது. உன் குடும்பத்தில் இழந்த நிலைமையில இருக்கிறாய் அல்லவா, அந்த இழப்பை மாற்றுவதற்கு தேவன் இந்த சத்திய வார்த்தையை உனக்காக வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வசனத்துல வாசிக்கிறோம். 8வது வசனம் சொல்லுகிறது, கேட்கப்படும் போது கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது, நல்லா கவனிங்க சிஸ்டர், அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கணும். நல்லா கவனிங்க. எல்லா கண்ணும் பார்க்க போகுது. நீ செத்து போவ, நீ நல்லா இருக்க மாட்ட, உன் பிள்ளை ஒண்ணுமில்லாம ஆயிருவான், உன் குடும்பம் ஒண்ணுமில்லாம ஆயிரும், நடுத்தருவில் நின்று விடும் என்று சொன்னவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் கண்கள் பார்க்கும்படியாய் உன் குடும்பத்தை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். நல்ல தைரியமா கையை தட்டி சொல்லுங்க. அடுத்த வசனம், கெம்பீரித்து பாடும், ஆறுதல் செய்து. ஆமா, இதற்கடுத்து கர்த்தர் சொல்றார், உன்னை மீட்டுக் கொண்டு உனக்கு ஆறுதல் செய்ய. ஆறுதல் சொல்ல யாரு இல்லைன்னு நினைக்காத. தேவன் இந்த 136வது சபை ஆண்டு விழாவிலே கர்த்தர் உன்னை தமது வார்த்தையினாலே ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. அன்றைய நாளிலே எருசலேமே பார்த்து பயப்படாது என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை. இன்னும் நான் பேச விட்டு 5 மணி நேரம் பேசிட்டு இருப்பேன். ஆனா உங்களை உட்கார வைப்பதற்காக அல்ல, உங்களை எழும்ப பண்ணுவதற்காக தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனே எழும்பு. எல்லாரும் எழும்புவோம், எழும்புவோம், எல்லாம் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசின அற்புத வார்த்தை இதோ தேவ சமூகத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார். ஐயா, இன்னைக்கு எனக்கு தெரியும் ஆண்டவர் ஆவியானோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய பேரோட கர்த்தர் பேசி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தை குறித்து, இதோ உன்னை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தைகள் உண்மையும் சத்தியமானவைகள். எல்லாம் அப்படி கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் அப்படி ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நான் ஒரு சீயோனை போல அன்று மொட்டையடிக்கப்பட்ட நிலைமையில, வெறுமையான நிலைமையில, இல்லாத நிலைமையில, ஒரு குச்சு போல, குடிசையை போல மாறிவிட்டேன். உலாவுகிற என் தேவனாய கர்த்தர் எனக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க போகிறேன். யார் அசட்டையார் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்க வார்த்தை இது. ஆமென். உன் பிள்ளையை குறித்து பேசுகிற வார்த்தை, உன் குடும்பத்தை குறித்து பேசின வார்த்தை இது. ஆமென். இத்தனை ஆண்டுகள் எப்படி இருந்தாயோ அது வேற. இந்த 136வது ஆண்டு இந்த எழுப்புதல் பெருவிழாவிலே, எழுப்புதல் கூட்டத்திலே கர்த்தரோடு பேசுற வார்த்தைக்கு அவனை அர்ப்பணித்து விடு.
அல்லேலூயா. கேளு, ஒப்புக்கொடு. தேவ சமூகத்துல ஒப்புக்கொடு. தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை உனக்காக, அப்பா என்னோட பேசுனீங்கப்பா, என் பிள்ளையோட பேசுனீங்க, என் குடும்பத்தோட பேசுனீங்க. ஒப்புக்கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக எல்லாம் ஒப்புக்கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோடு பேசின வார்த்தைக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வசனத்தை வைத்து அப்படி ஜெபித்துக் கொண்டே இருப்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். இப்பொழுது நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். எல்லா தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு இருப்போம். எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிழலை தொடும் சுகத்தை பெறணும், செய்ய தொடும் அற்புத பெறணும், நிழலை தொடும் சுகத்தை பெறணும், செய்ய தொடும் அற்புத பெறணும், எதிர்ப்போர் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, எதிர்ப்போர் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே ஆவியாலே பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு வரும். ஆமென். ஆவியாலே பாத்திரமாக நிரப்பிடுங்க,
மகிமை, தேவ மகிமை. ஆமென், 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 ஆமென். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இதோ உனக்காகவும் இதோ இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். சீயோனைப் போல கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறாயோ, தூரமாய் இருக்கிறாயோ, ஒன்றுமில்லா நிலைமையில் இருக்கிறாயோ, கர்த்தர் உன் நிலைமையை மாற்றுகிற தேவனாய் அநேகர் இதோ உன்னை குறித்து சொல்லும்படியாய், உன்னுடைய மாற்றத்தை குறித்து சொல்லும்படியாய் கர்த்தர் இந்த 131வது இதோ எழுப்புதல் இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அர்ப்பணித்து விடு, ஒப்பு கொடுத்து விடு. போதும் நீ உலகத்துக்காக வாழ்ந்தது, போதும் தேவனை விட்டு தூரமாய் இருந்தது, போதும் நீ திருச்சபையை விட்டு விலகி இருந்தது. கர்த்தர் உன்னை கொண்டு வந்த நோக்கமே இந்த சபைக்காக நீ வேணும், இந்த சபைக்காக உன் குடும்பம் வேணும். ஆமென், ஆமென். ஒரு நீரூற்று இன்றைக்கு உனக்காக புறப்படுகிறது. சீயோனே எழும்பு. ஏன் இன்னும் படுத்து கிடக்கிறாய்? ஏன் இன்னும் எழும்ப முடியல? ஏன் இன்னும் ஜெபிக்க முடியல? ஏன் தேவனுக்காக வாழ முடியல? ஏன் ஊழியத்திற்காக செய்ய முடியல? சீயோனே எழும்பு. உனக்காக ஒரு நீரூற்று புறப்பட்டு இருக்கிறது. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உன் நிலைமையை மாற்றுகிற தேவன் இதோ அவர் இந்த நாளிலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். மாறாதா, என் குடும்பம் மாறாதா, என் வாழ்க்கை மாறாதா, என் பிள்ளைகள் மாற மாட்டார்களா என்று ஏங்குகிறாயே. உன் கணவனை குறித்த பாரத்தை தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தரிதோ ஒரு மாறுதலை உண்டாக்கும்படியாய் இந்த கூட்டத்தை உனக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். யாரும் யாரை பார்க்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க. கர்த்தர் உங்களோட பேசி இருப்பார் என்று சொன்னார். கர்த்தர் உங்க உள்ளத்துல இந்த வார்த்தை இன்றைக்கு என்னோட ஆண்டவர் பேசினார் ஐயா, என் வாழ்க்கை குறித்து தான் பேசினார் என்று கர்த்தர் உங்க உள்ளத்துல இந்த வார்த்தை கிரியை செய்திருக்கும் என்றால் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். நன்றி சகோதரி. கரங்களை உயர்த்துற உங்களை பார்க்கிறார் ஆண்டவர், உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. உன் நிலைமையை அறிந்துதான் கர்த்தர் உன்னோட பேசினாரு. உன் குடும்பத்தின் சூழ்நிலையை அறிந்துதான் கர்த்தர் உன்னோட பேசிக் கொண்டிருந்தார். ஆமென். இந்த 131வது இந்த சபை எழுப்புதல் ஆராதனைக்கு பின்பாக நீ காண்பாய், உன் சொந்த பந்தங்கள் காணும், உன் குடும்பத்தார் காண்பார்கள். கர்த்தர் அப்படியாப்பட்ட ஒரு நீரூற்றை உனக்காக புறப்பட வைத்திருக்கிறார். ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவை துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனை விட்டு கர்த்தரை விட்டு தூரம் போன சீயோனைப் போல ஆண்டவர் இருந்தார்கள் ஐயா. ஆகையினாலே உம்மை விட்டு விலகின நிமித்தம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், குறைவுகள், வெறுமைகள் எல்லாம் போதும். இந்த கேட்ட சத்தியத்தின்படி உமது பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே சீயோனை ஆண்டவர் நீ ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக ஒரு நீரூற்றை புறப்பட வைத்தீர், அதற்கு நன்றி. சந்ததிகள் சந்ததிகளாக இந்த திருச்சபையிலே பேரெழுதப்படுவார்கள் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை தூர தேசத்து கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தா, வீடியோவிலே பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கை மாறாதா என்ற எண்ணத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கவலைப்படாதே மகனே, கர்த்தர் உனக்காக தமது வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். இதோ உன்னை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை அது சீக்கிரத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் உருவாகும். ஆமென். வாலிப சகோதரியே, கர்த்தனோடு பேசின வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணித்து விடு, உன்னை அர்ப்பணித்து விடு. ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை பிசாசு உடைக்கும்படியா எழுப்பி இருக்கிறான். ஜாக்கிரதையாயிரு. தேவன் உன் பட்சத்திலிருந்து நன்மைகளை செய்வார். ஜீசஸ், ஜீசஸ். எழும்ப முடியாதபடி வியாதிகளை கொடுத்து பலவீனப்படுத்துகிற ஆவியே, இப்பொழுதே உமது பிள்ளைகளை விட்டு வெளியேறு என்று சொல்கிறேன். ஜீசஸ். கடன் பிரச்சனை குறித்து கவலையோடு இருக்கிறாயே, கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு சீயோனே,
கர்த்தர் உன்னை கட்டுவித்து எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். உன் நிலைமைகள் சீக்கிரத்திலே மாறும். ஆமென். அவரை உறுதியாய் பற்றிக்கொள், நிலைத்திருங்கள். அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்து வழி நடத்துகிற தேவன், ஸ்திரப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொரு மீது அபிஷேகத்தை கொடும், ஆசீர்வதியும், நன்மை நிரப்பும். எழுப்பப்பட்ட சீயோனாய் இவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.